இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? மித்ராவை பத்தி தான். எனக்கும் அவனை நினைச்சா கவலையாதாங்க இருக்கு. மித்ரா ஜாதகத்தை பத்தி ஜோசியர் நம்ம கிட்ட சொன்னதுல இருந்து அவனை எங்கேயாவது தனியா அனுப்பணும்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது நடந்துடும் நான் கவலைப்படல. மித்ரா இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாம தான் பண்ணிக்கிட்டான்னு லக்ஷ்மிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன நடக்குமோன்னு எனக்கு பதட்டமா இருக்கு. அவங்கள ஹனிமூனுக்கு அனுப்பி தப்பு பண்ணிட்டோமோன்னு எனக்கு தோணுது. கொடைக்கானல்ல மித்ரா லக்ஷ்மி கிட்ட இருந்து விலகி இருந்தான்னா லக்ஷ்மிக்கு சந்தேகம் வர வாய்ப்பு இருக்கு. மித்ராக்கு இதுல விருப்பம் இல்லை, நம்ம தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வச்சோன்னு அவளுக்கு தெரிஞ்சா அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வந்துடும். அப்ப என்னங்க பண்றது? அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சாப்பிட வரலங்க, நான் கையிலேயே சாப்பிடுறேன். ஆனாலும் இப்படி ஸ்பூன்ல சாப்பிடுறதெல்லாம் நல்லது இல்லைன்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. கையில சாப்பிடுறது தான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதா? கையில சாப்பிட்டா நல்லதா? ஆமாங்க, சின்ன வயசுல எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. நம்ம கையில எடுத்து சாப்பிட்டா அது ஒரு உடல் பயிற்சியா. நம்ம கையினால எடுத்து சாப்பிடுறது உடம்புக்கு ரொம்ப பலத்தை கொடுக்கும். கையில சாப்பிட்டா அந்த டேஸ்ட் ரெட்டிப்பாகிறது மட்டும் இல்லாம நம்ம செரிமான அமைப்புல ஜீரண குழாய், என்சைம்ஸ் எல்லாம் தனியா பிரிஞ்சு உணவு நல்ல செரிமானமாகுமா. அதனாலதான் நான் ஸ்பூன்ல சாப்பிடுற பழக்கத்தை பழகிக்கவே இல்லை. கையில சாப்பிடுறதுல இவ்வளவு சீக்ரெட் இருக்குன்னு தெரியாம தேவையில்லாம மாடர்ன் கல்ச்சர்னு ஸ்பூன்ல சாப்பிடுறோம். இனிமே நாங்க எந்த ஹோட்டலுக்கு போனாலும் எங்க போனாலும் உங்களை மாதிரி கையிலேயே சாப்பிடுறோம். ஆமா, நானும் சாப்பிடுறோம். ஐயோ, என்னங்க ஆச்சு? ஒண்ணு இல்ல லக்ஷ்மி, அப்பவே டோர்ல மாட்டி விரல்ல அடிபட்டுருச்சுல்ல, கொஞ்சம் பெயினா இருக்கு. ஐயோ, அந்த பிளேட்டை கொஞ்சம் கொடுங்க, நான் ஊட்டி விடுறேன். சாப்பிடுங்க. சார், மேடம் தான் அவ்வளவு அன்பா ஊட்டி விடுறேன்னு சொல்றாங்கல்ல. ஹனிமூனுக்கு வந்திருக்கீங்க, என்ஜாய்மெண்ட் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல மேடம்? பார்க்கும் போதே அப்படியே பாடியில ஹீட் பொங்குது. வாங்க மேடம், நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
மித்ரா மித்ரா எங்க மித்ரா சொன்ன கேளுங்க பாருங்க மித்ரா மித்ரா பார்க்கும் போதே அப்படியே பாடியில ஹீட் பொங்குது.